பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வரப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில. வணக்கம் நண்பர்களே. இன்று கோவையில் மிக முக்கியமாக ஓடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன். அன்னபூர்ணா உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அரசியல் சர்ச்சையில் சிக்கியிருப்பது குறித்து மிகப்பெரிய விவாத பொருளாக அரசியல் அரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமனிடம் அவர் கேட்ட கேள்வி, அதில் முன்வைத்த வானதி சீனிவாசன் பற்றிய ஜிலேபி விவகாரம், இது எல்லாம் வெறுமனே உள்ளூர் பிரச்சனையாக கருதாமல் நாடு தழுவிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் ராகுல் போட்ட ட்வீட், அடுத்தது கனிமொழி போட்ட ட்வீட், தமிழ்நாடு இதிலெல்லாம் ஹைலைட் அண்ணாமலை இவர்கள் செயலுக்கு மன்னிப்பு கேட்டது. இது எல்லாமே கலந்து கட்டி இது எப்படி நாடு தழுவிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது என்பதை பற்றி இரண்டு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர் நா. முத்துவும் தோழர் கணேஷ் அவர்களும் ஒரு விரிந்துபட்ட அளவில் இதை உரையாடுகின்றனர். அந்த உரையாடலைத்தான் இப்போது உங்களுக்கு வழங்குகிறேன். சொல்ல வணக்கம். வணக்கம். காலையில சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். எங்க அன்னபூர்ணாக்கு கேசரி, காலையில சூடான கேசரி. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரேஸ் கோர்ஸ்ல 2.5 கிலோமீட்டர் 3 ரவுண்ட் அடிச்சுட்டு நேரம் அன்னபூர்ணாக்கு போய் இழந்த கலோரி எல்லாத்தையும் அங்க போய் ஏத்திக்குவாங்க கேசரியை சாப்பிட்டு. அன்னபூர்ணா கேசரி ரொம்ப ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் அது ரொம்ப ஃபேமஸ். கேசரிக்கு என்ன ஜிஎஸ்டி? கேசரிக்கு 5% தான். 5%. ஆமா, கேசரிக்கு 5%. காரா பூந்திக்கு 5%, இனிப்பு பூந்திக்கு 18% தான் இன்னைக்கு டாக்கா போயிட்டு இருக்கு. அதுதான், அதாவது ஸ்வீட்னாலே இனிப்பு நமக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அதனால உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்மி. நீங்க இன்னைக்கு ஜிஎஸ்டியை பத்தி சாதாரண ஜனங்களுக்கு கோயம்புத்தூர்ல அவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கு, நிறைய பேசுறாங்க. இன்னைக்கு பேக்கரிகள்ல வாசல்ல உட்காந்துட்டு ஜிஎஸ்டி பற்றிய விவாதங்கள் நிறைய இருக்கு. காசு கொடுக்கும்போது டீக்கு 12 ரூபாய் கேட்கிறாரு டீ கடைக்காரரு, எவ்வளவு ஜிஎஸ்டின்னு கேட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ நடக்குது. கிரீம் பண்ணு எதுவும் டேஸ்ட் பண்ணி கிரீம் பண்ணு, தேங்காய் பண்ணு, இது எல்லாம் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்காவது இந்த அன்னபூர்ணாக்காரருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்போ ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்க கொடிசியால. எல்லாரையும் அழைக்கல, வாங்க எல்லாரும் வந்து கருத்து சொல்லுங்க, நல்லா கூப்பிடல. யார் யார் வரணுங்கிறதையும் முடிவு பண்ணி இவங்களே தான் கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டதுல இவரும் போயிருந்தாரு. இவரும் அங்க தங்களுடைய தொழில் சார்ந்த கருத்துக்களை வச்சாரு. அந்த வரிகள் இருக்கிற சின்ன வேறுபாடுகளை சுட்டி காட்டினாரு. அந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அந்த வரி வேறுபாடுகளை நான் களைய முயற்சி பண்றேன், அதை பார்க்குறேன், கவனிக்கிறேங்கிற ஒரு உறுதிமொழி கூட கொடுக்காம தான் பேசி அதை முடிச்சாங்க. ஆனால் இவருடைய பேச்சுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கிடைச்சிது. பண்ணையும் கிரீமி குடும்பமா நானே தடவி சாப்பிட்டுக்கிறேன்னு கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இதை சொல்றதுக்கான ஒரு உதாரணமான ஆளா கஸ்டமராக வானதியும் அவங்க அட்மிட் பண்ணிட்டார். வானதி தான் எங்க கடைக்கு வருவாங்க. அப்புறம் அந்த அம்மா, நான் அந்த கடைக்கே போனதில்லை, நான் ஜிலேபி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான இந்த விவாதத்தை எப்படி தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த இவங்களுக்குள்ள இருந்து இது எப்படி தொடங்குச்சு? நிர்மலா சீதாராமன் ரொம்ப அழகா இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, ஜனரஞ்சகமா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்ப பழைய ஆளு, ஜனரஞ்சகிற வார்த்தை நீங்க இருக்கா இல்லையான்னு தெரியல சொல்றாங்க. ஜனரஞ்சகமா பேசினாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க சொன்ன முதல்ல ஆரம்பத்துல சொன்னீங்க ஒரு விஷயத்த, என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் கூப்பிடல அங்க, எல்லாருமே ஒரு அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற போது என்னன்னா தேர்வு செய்து, நீங்க இந்த பிரச்சனையை தாண்டி சொல்றேன் நான், ஒரு 2 நிகழ்வுகள் இப்ப நடந்திருக்கு. ஒண்ணு இந்த கொடிசியால நடந்த இந்த கலந்தாய்வு கூட்டம், இன்னொன்னு 1500 பேருக்கு தையல் எந்திரம். இந்த 2 கூட்டமுமே பாஜக ஆதரவாளர்கள், பாஜக காரர்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்வுகள். இதுதான், இதுல இருந்து நம்ம இந்த விஷயத்துக்கு போக வேண்டியிருக்கு நம்ம. அப்ப அங்க ஜனரஞ்சகமா அவர் பேசுனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லாமே நம்ம ஆட்கள் தான் உள்ள. இதுதான் அவரு அந்த ஜனரஞ்சகமா பேசுறதுக்கான அந்த சுதந்திரத்தை அவர் ஏற்றுக்கிட்ட காரணம் என்னன்னா, நம்ம தாராளமா பேசலாம். அதனாலதான்
அந்த ஒரு கேலியும் கிண்டலுமான ஒரு பேச்சா அது அங்க மாறி இருக்குது. எல்லாரும் கைதட்டாங்க. அதாவது கடைசியா முடிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இனிப்புக்கும் காரத்துக்கும் ஜிஎஸ்டி மாத்தி மாத்தி போட்டு என் கம்ப்யூட்டரை திணறி போச்சுட்டார் அவர் சொல்றாரு. அவர் ரொம்ப அது ஒருவேளை இந்த பாயிண்ட் அந்த அம்மாவுக்கு போய் இதாயிருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது எப்படி தாறுமாறா போடப்படுதுங்கிறத அவருடைய பேச்சு காட்டுது. இது இப்படி ரெக்கார்ட் ஆகி வெளியே கொண்டு வருவாங்கன்னா அந்த அம்மா எதிர்பார்த்திருக்காரு ஒண்ணு. ஆனா அதுவே அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, எதுவும் பதில் சொல்லாம கிளம்பி போயிருச்சு. அந்த உரிமையில தான் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா எங்க ஹோட்டலுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, அப்படிலாம் அவரு அந்த உரிமையோட தான் அங்க உள்ள பேசின விஷயங்கள். எங்கிட்ட சண்டை போடுவாங்கன்னே சொல்றாரு. அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா நானே அவங்கள வந்து அன்னபூர்ணா ஹோட்டல்ல நான் பாத்திருக்கேன். நான் அவங்க போலேன்னு சொல்ல முடியாது, நான் ஐ விட்னஸ். நானே அவங்கள வந்து நான் அங்க பாத்திருக்கேன். நானு அவங்க வந்து இப்படி வேணா சொல்லலாம், நான் எத்தனை தடவை வந்திருக்கேன், அதிகமா நான் வந்து வந்தது இல்லையே அப்படி வேணா சொல்லலாம், வெளியே போனதே இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது, அது வேற. ஆனா அவரு அந்த அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு பேசினதுக்கான காரணம் எல்லாமே நம்ம ஆட்கள் தான். நம்ம ஆட்களா இருக்கும்போது நம்ம இப்படி பேசுறது தப்பு இல்ல. எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக நின்னாங்களோ அவங்களாம் நீ கொடிசியால அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இதுதான். அதே மாதிரிதான் தையல் எந்திரத்து 1500 பேருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 1500 பேரும் இப்ப சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர் சேர்ப்பில் தீவிரமா இருக்கிறவங்க, அதுல சேர்ந்தவங்க, ஆளை சேர்ப்பாங்க நம்புறவங்க, இவங்க எல்லாருக்கும் தான் அந்த அழைப்புதலும். இதெல்லாம் இந்த அண்ணாமலை இந்த ஊர்ல இல்லாத காலத்திலேயே நடக்குது. அண்ணாமலை இல்லாததை கொண்டாடுறதுக்காக கூட நடக்கலாம். ஏன்னா வானதி சீனிவாசன் கிடைச்சிருக்க முக்கியத்துவத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு ஆமா ஒரு பொருசல் முட்டல் மோதல்லாம் இருந்ததுங்கிறதா நம்ம அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னன்னா இவர் அந்த அரங்கில் சில கேள்வி எழுப்புறார். இந்த வீடியோ வெளியே வருது. ஆனா இந்த வீடியோவில் அவர் நிர்மலா சீதாராமனை நோக்கி எழுப்புற கேள்வி ஜிஎஸ்டி இருக்கிற குளறுபடி இதை சொன்னதுமே சாதாரண வெகு மக்களால் அந்த வீடியோ கொண்டாடப்பட்டு பரப்பப்படுது. எல்லாருமே பாக்குறவங்க எல்லாம் அதை வந்து ஷேர் பண்றாங்க, போகுது. ஆக இந்த நிதியமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சாமானியின் மனசுலயும் ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அது இவரு கேட்டாரு, பரவாயில்ல ஓட்டிட்டே கேட்டாரு, நம்ம கோயம்புத்தூர் குசும்போட கேட்டாருங்கிற சந்தோஷத்துல பரப்ப போகும்போதுதான் அந்த அவர்களுக்கு எரிச்சல் வருது. அவங்களுக்கு இந்த விஷயத்தோட வீரியம் புரியுது. அதனாலதான் திரும்ப இரவு கூப்பிட்டு அவரை மிரட்டி பணிய வச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுல என்னன்னா, நீங்க அந்த வீடியோவை நீங்க மறுபடியும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிறத நீங்க பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி. அதாவது நீங்க அவர் அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் தாண்டி ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம சொன்னா எப்படி இருக்கு பிரச்சனையை கொஞ்சம் ஜாலியா சொன்னாரு அப்படி சொல்றாரு. அப்ப டக்குன்னு நமக்கு பிடிக்குது. நீங்க சொல்ல போனால் முதலாக அந்த இதை வைரல் ஆக்குனா யாரு பண்ண கொடிசியா கூட்டத்துக்கு வந்தவங்க தான் முதல்ல வைரல் ஆக்கிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பெரிய அமைப்புகள் இவங்கெல்லாம் இருக்க முடியும். அதுல இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு கோபம் அதுல வர்றது நம்ம பாக்குறோம் நம்ம நிர்மலா சீதாராமனுக்கு. அதனாலதான் அவரை கூப்பிட்டு அங்க அழைத்து மன்னிப்பு கேட்க வைப்பதுங்கிறது கூட நான் 2ஆவதா பாக்குறேன். நானு திட்டமிட்டு அவருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அங்க மன்னிப்பு கேட்கும் போது அவருக்கு தெரியாம அந்த வீடியோவை எடுத்து அதை உடனடியாக வெளியே வர்றாங்க. ஒரு அது வந்து அவசர கதியில பண்ண மாதிரி தெரியல. அவர் அந்த நேரத்துக்கு அழைப்பது, அதுக்கடுத்து செய்தியாளர் சந்திப்பு இருக்கு, அப்ப செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பே அந்த வீடியோவை வெளியிடணும். இது மாதிரி ஒரு திட்டமிட்டதாக அது நடக்குது. இந்த வீடியோ எடுக்கிறது அங்க ஒரு 3 பேர் அந்த வீடியோல வர்றாங்கன்னா அதுல வீடியோ எடுக்கிறது 2 பேருக்கு தெரியுது இங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் நிதானமா இருக்காங்க, நம்ம வீடியோ எடுக்கிறவங்க. அவருக்கு அந்த நிதானம் இல்லாம தான் அந்த இடத்துல நிக்கிறார் அவரு. அதுதான் இது என்னன்னா சுயமரியாதை சார்ந்த ஒரு விஷயமாவும் நான் பாக்குறேன். கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இதுல சில பேர் சொல்றாங்க வெளியில இந்த நிகழ்வு மூலமாக அவர் கொஞ்சம் மரியாதையை இழந்துட்டாரோ அப்படின்னு. ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஆள், பெரிய பணக்காரர், கஷ்டப்பட்டு உழைத்த குடும்பத்து உறுப்பினர், இதெல்லாம் இருக்கு இல்லையா. சாமானியமா ஒரு தொழில் தொடர்ந்தவர்கள் ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடியவர். அவர் ஏன் அப்படி போய் நிக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண மக்கள் மத்தியில இது பேசப்படுற விஷயம் மாதிரி இருக்கு. இப்ப உடனே அதனாலதான் நீங்க
மேல ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து ஆரம்பிச்சு கீழே நம்முடைய தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் வரைக்கும் முதல்வர் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இல்ல நான் கீழே வந்துட்டேன். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் வரைக்கும் கீழே வரைக்கும் ஒரு பெரிய கண்டனம் எழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது சாதாரண ஜனங்கள் மத்தியில ஒரு கோபம் அப்படிங்கிறது தான் கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில ஒரு கோபமா இருக்கு. இன்னும் குறிப்பாக பாஜகவுக்கு வாக்களித்த சிலரை பார்த்தேன் நான். அவங்க கூட அதான் சொல்றாங்க. அவங்க அதனாலதான் அண்ணாமலையிட்ட இருந்து உடனடியாக ஒரு மன்னிப்பு வருது. நான் பேசிட்டேன் அவர்கிட்ட, இது வந்து எங்க செயல்பாடு, ஐடி விங் செயல்பாடு சரியில்லை அப்படின்னு ஒரு அங்கிருந்து அவசரமா கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இங்க ஒரு கோபம் வந்திருக்கு. அப்ப ஏதாவது சரி பண்ணணும். நீங்க நியாயமா பார்த்தா ஒருவேளை இது வந்து மக்கள் கோபத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமனோ அல்லது வானதி சீனிவாசனோ மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவங்க இதை நியாயப்படுத்திட்டு போயிட்டாங்க. வானதி சீனிவாசன் நியாயப்படுத்தி போறாங்க. அப்ப என்னங்க செய்ய சொல்றது? வீடியோ வெளியிடாம எப்படி வெளியிடுவாங்க இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் அவர் அதை சொல்ற நம்ம வந்து பார்த்துருப்போம். அதேதான் தோழர். இப்போ அந்த வீடியோ எடுக்கிறத அவங்க உணர்றாங்க. எதுக்காக அந்த அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வீடியோவை வெளியிட்ட நபர் இவர் தான் தவறுதலா வெளியிட்டார்னு கூட சொல்லல. வீடியோ வெளியே வந்துருச்சு, அதுக்கு வருத்தமும் ஒன்றும் வானதியுடைய உரையில வெளி வரல. இதுக்குள்ளீடா என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தோணுதுன்னா, என்னை எதிர்த்து பொதுவெளியில கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதுக்கு வந்து பதில் அங்க சொல்ல மாட்டேன். என்னை மீறி பேசுற கூட்டு நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன். அப்படி நீங்க கொண்டாடுகிற ஒரு ஆளுமை என் காலில் விழுந்துட்டாருங்கிற செய்தியை இந்த சமூகத்துக்கு நான் சொல்ல வைப்பேன். அப்படிங்கிற ஒரு மமதை தான் அந்த வீடியோல இருந்து வெளியே வருது. உண்மைதான் நீங்க சொல்றது. அதாவது இப்ப ரெண்டு விஷயம். ஒண்ணு நீங்க முதல்ல கேட்டது, அதாவது வீடியோ எடுத்தவருடைய பெயர் அப்படிங்கிறதுக்கு இல்லையா, இந்த அதாவது என்ன சொல்றது, எய்தனை விட்டு அம்பை நோவானேன்னு சொல்ற மாதிரி தான் இல்ல அம்போ. ஏன்னா இவங்க தானே சொல்றது. நீங்க வீடியோ எடுக்க கூடாதுன்னா ரெண்டு பேரும் தடுத்திருப்பாங்களே. வீடியோ எடுக்கிறாங்கனால ரொம்ப கவனமா ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. இவர் தான் அந்த கூடி குறுகி நிற்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டது இவரு. இதுல அந்த கொடிசா நடக்கிற விவாதத்துல இவங்க எங்க கடைக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, எங்களோட சண்டை போடுவாங்கன்னு உரிமையா பேசுறாரு வானதி சீனிவாசன். அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் பிரஸ் மீட்ல சொல்லும்போது ஒரு பெண் அரசியல்வாதி என்ன சாப்பிடுவாரு, என்ன விரும்ப சாப்பிடுவாங்கங்கிற ஒரு செய்தியை பொதுவெளியில எப்படி பகிர்ந்துக்க முடியுது? ஒரு ஆண் அரசியல்வாதியா இருந்தா சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு உரையாடலை வந்து அவங்க முன்னெடுத்தாங்க. அதுவே ஒரு விதத்தில் நியாயமா இருந்தாலும், இரவு ஒரு 10 மணிக்கு மேல் அந்த ஹோட்டல் அறையில் நடக்கிற இந்த சந்திப்புல 2 பெண் அமைச்சர் எம்எல்ஏ தங்குற ஒரு அறையில வீடியோ எடுக்கிற ஒரு நபரை இவர்கள் தான் அனுமதிச்சிருக்காங்க. இல்ல அது நீங்க வீடியோன்னு பாக்குறீங்க, அது ஷூட்டிங் தானே. ஷூட்டிங் தான். ஷூட்டிங் நடக்கிற இடம். அதுல எல்லாரும் வந்து நிக்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான். இன்னொன்னு, நீங்க ஒரு ஷூட்டிங் தான் எடுத்தாங்கன்னு என்ன, பல வீடியோ அந்த செல்போன் கேமராக்கள் நீங்க அதை பதிவு பண்ணிருக்கோம், பல கோணத்துல பதிவு பண்ணிருக்கோம். திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம்தான். அது திசை திருப்பதற்காக அவங்க நான் பெண் எம்எல்ஏ அப்படி எல்லாம் சொல்வது அப்படி வேணா இருக்கலாம். அவங்க இன்னொன்னு, வானதி சீனிவாசன் அவங்களே ஏன் குறைச்சு மதிக்கிறாங்க தெரியல. பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவி அவங்க ஏன் அவ்வளவு குறைச்சு அவங்களை மதிப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க. அது வேற ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்படிங்கிறது, நீங்க அதாவது அவர் வந்து தேர்தல் நிதி கொடுப்பதில்ல, நன்கொடை அளிப்பதில்ல, முன்னணியில இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம். வாங்கியிருக்கலாம். கடந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு அதிகமாக நிதி கொடுத்தவர்கள் ஒருத்தராக கூட அவர் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு மறக்க முடியாத விஷயங்களா இருக்காது. ஆனா இன்னைக்கு பாஜகங்கிற கட்சி இதையெல்லாம் தாண்டி, அதாவது ஒரு அதி தீவிர வலதுசாரின்னு சொல்லலாம்னா ஒரு பெருமுதலாளியுடைய கட்சியா அது இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த பெருமுதலாளியுடைய கட்சி அப்படிங்கிற இடத்துல எப்படி பார்க்கலாம்னா, ஒரு 100 முதலாளிகிட்ட பணம் வாங்கினா போதும், கீழே கொடுக்குற அந்த 20 லட்சம் 30 லட்சம்னா சும்மா அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. அது சும்மா அந்த கீழே உள்ள 3ஆம் மட்ட தலைவர்கள் 4ஆம் மட்ட தலைவர்னா வாங்கி அவங்க செலவுக்கு வச்சுக்கலாம் இல்லையா. கட்சியை பொறுத்த வரையிலும் அவங்க ஒரு பெரிய லெவல்ல அதை கொண்டு போயிட்டாங்க. நீ இன்னைக்கு உலகத்துல 2வது ட்ரில்லியனராக அதானி மாறுவார்னு செய்திகள் வருது. எலான் மஸ்க் தான் முதல் ட்ரில்லியன், 1 லட்சம் கோடி முதல் ட்ரில்லியனராக எலான் மஸ்க், 2வதாக அதானி. அப்ப அதை நோக்கி இன்னும் பல முதலாளிகளை கொண்டு போவதற்கான முயற்சியில பாஜக இருக்கு மேல. அதுதான் இந்த இடத்துல. அதனால
இது நீங்க ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்னபூர்ணா உரிமையாளர்லாம் ரொம்ப பெரிய ஆளு, தேர்தல் ரீதியாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப பெரிய ஆளு, அவர் மாதிரி சொல்றேன் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. இவங்க கொடுக்கலன்னா கூட பாஜகவுக்கு கவலை இல்லை. நீங்க நம்ம தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்துல பார்த்தோம், நம்ம நிறுவனங்கள்லாம் யாரும் விருப்பப்பட்டுலாம் கொடுக்கல, மிரட்டி வாங்கப்பட்டது. ரெய்டு மறுநாள் நிதி பெய்டு அவ்வளவுதான். இப்படிதான் அந்த நிதி வந்து நம்ம வந்து பார்த்தோம். நம்ம அவங்க நினைச்சாங்கன்னா அன்னபூர்ணா உரிமையாளர்கிட்டே கூட அவங்க கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பப்பட்டு அவர் கூட சொல்லியிருக்காரு, அவர் நான் RSS காரர் அப்படின்னு சொல்லியிருக்காரா அவரு அப்படின்னு வானதி சொல்றாங்க. அவங்க விருப்பப்பட்டுல அவர் கொடுக்க வேண்டியது இல்லை, வேணும்னு ரைடை விட்டா மறுநாள் கொடுத்துருவாரு. இதுதான் இன்னைக்குள்ள யதார்த்தம். ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து சொல்லணும்னா ஒரு அகங்காரம், ஒரு ஆணவத்தோடு நடத்தப்பட்ட ஒரு செயலாதான் இது தெரியுது. இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு இப்ப அதானிக்கு ஒரு நிறுவனத்துக்காக ஒரு சலுகையை 2 நாள் அவர் ஒரு பெரிய விமான நிலையத்தை ஏதோ வாங்குறதுக்காக உடனடியாக அந்த சலுகைகள் அந்த விதிமுறைகளை 2 நாள்ல மாற்றி அவர்களுக்கு உடனே அது வழங்கப்படுது. ஆனா கோவையில் இருக்கிற இந்த முதலாளிகள் ஒரு 10 வருஷமா முணங்கிட்டே இருக்காங்க. அப்படியே மென்னு முழுங்கி மெதுவாதான் மூச்சு காத்தே மேலப்படாம தான் பேசுறாங்க. அந்த கோரிக்கையை கூட இந்த பாஜக அரசு அப்படி காது கொடுத்து கேட்டு அதை ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட இவங்களுக்கு வராம இருக்கிறது காரணம் அந்த பெருமுதலாளிகளுடைய விசுவாசம் நீங்க சொல்றீங்க, புரியுது. ஆனா தொடர்ச்சியா இந்த கோயம்புத்தூர் முதலாளிங்க காலில் விழுந்து கிடந்த மாதிரியே தானே பேசிட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு தேர்தலுக்கு இதற்கு 2 தேர்தலுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் கோவை வந்து கொடிசியா முதலாளிகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ராணுவ காரிடார் வருது, கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ராணுவ தளவாட உற்பத்தி கேந்திரம் பிரம்மாண்டமான வருது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் கை தட்டி பயங்கரமா ஆர்ப்பரிச்சாங்க. கோவையே மாறப்போகுது, வேலை செய்யறவனெல்லாம் கூப்பிட்டு பிஜேபி கோட்டு போடுப்பா அப்பதான் வேலை கிடைக்குங்கிற வரைக்கும் இந்த முதலாளிகளுடைய பிரச்சாரம் அவ்வளவு கீழே நல்லா போச்சு. ஆனா முடிச்சு பார்த்தா பீரங்கி இஸ்ரேல் கிட்ட வாங்குறாங்க, விமானத்தை பிரான்ஸ் கிட்ட வாங்குறாங்க. இங்க இந்த நட்டு போல்ட் ஏதாவது தான் வாங்குறாங்க போல் இருக்கு. இந்த குச்சி மிட்டாய் குருவி ரொட்டிக்கு இந்த கோயம்புத்தூர் முதலாளிகளுடைய இந்த விசுவாசம் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, இதை ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அது உண்மையா கூட மாறலாம். அது கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி காரிடாரா இல்லாம வேற எங்கேயா இந்தியாவுல அதை கொண்டு வருவதற்கான முழு வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது உலகத்துல எங்கேயாவது கலவரம் நடந்தா நல்லதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறக்கூடிய அபாயம் இருக்கு. ஆயுதம் விற்கணும் அப்படிங்கிறது. நீங்க பிரான்ஸ்ல இருந்து நம்ம ரஃபேல் விமானம் வாங்குறோம். அந்த ரஃபேல் விமானத்தை இந்தியாவிலேயே செய்வதற்கான ஒரு உடன்பாடு ஏற்கனவே வந்துச்சு. இங்க யாரு செய்யறதுன்னு அடையாளம் கட்டியாச்சு. யாருன்னா திவாலாகி போன அனில் அம்பானி. அது வந்து அனில் அம்பானியை காப்பாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடாக அது நடந்தது. இப்ப அந்த இது இல்ல, ஏன்னா செய்ய போறது இதே மாதிரிதான் இங்க உள்ள காரிடாரும். இங்க நடக்கிறதா பிளான் பண்றது, இடங்களெல்லாம் வாங்கலாம், எங்கெல்லாம் நடத்தலாம், யாரெல்லாம் இந்த ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணலாம். நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய போகிறதும் அந்த பெருமுதலாளிகள் தான். நீங்க நட்டு போல்ட்டு செய்யறதுக்கு வேணா உங்களுக்கு அதுக்கு இவ்வளவு விசுவாசத்தோடு இந்த கோவை முதலாளிகள் எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் காரணமா இருக்காது, தொழில் ஒழுங்கா நடக்கணுங்கிறது காரணமா இருக்கா, ஏன்னா அது ஆளுங்கட்சி அதுவும் காரணமா இருக்கு, அதோட சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக ஒருவேளை இன்னைக்கு இந்த தேர்தல்ல 234 இடம் வாங்கின இந்தியா கூட்டணி ஒருவேளை 294 இடம் வாங்கி இருந்தால் நிர்மலா சீதாராமனை பார்த்து இப்படி பம்ம வேண்டிய அவசியம் கோவை சிறு முதலாளிகளுக்கு இருக்கு. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருந்து ஒரு நிதியமைச்சர் இந்த மாதிரி பேசியிருந்தா இன்னைக்கு பேக்கரி முதலாளி சங்கம் எல்லாம் ஒரு நாள் கடையடம் நடத்தி இருப்பாங்க. இல்ல கண்டிப்பா இதுல என்னன்னா, இப்பயுமே கூட நடந்திருக்கலாம். எங்க பிரச்சனைனா இவரே போய் மன்னிப்பு கேட்டார், இது ஒரு பிரச்சனை, அவரே மன்னிப்பு கேட்டார்ல அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதை கண்டிப்பாக நடத்தாது. அதையும் அவர்கிட்ட போய் கேட்டா நானாதான் போய் மன்னிப்பு கேட்டேன்னு கூட சொல்லுவார். அதுக்கு ஒரு தடவை மிரட்டுவாங்க, அதுக்கு ஒரு தடவை மிரட்டி நீ போய் நானாதான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. இந்த பிரச்சனை ஒருவேளை பின்னால் இன்னொரு 5 ஆண்டுகள் கழித்து ஆட்சி மாறினால் வெளியே வரலாம். அன்னைக்கு அவருக்கு தைரியம் வரணும் சொல்றதுக்கு. இது மாதிரி நிறைய முதலாளிகள் திருப்பூர்ல இருந்து நிர்மலா சீதாராமனை சந்திக்க போகும்போது வேற முதலாளிகள்லாம் பல கோரிக்கைகளோட போகும்போதெல்லாம் ஒரு ஏளனமான சொல்லோட என்ன பிச்சை பாத்திரத்தை எப்ப பார்த்தாலும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு பேசியதா கூட இந்த முதலாளிகளுக்குள்ள ஒரு சின்ன உரையாடல் எல்லாம் நிறைய காலத்துல நிகழ்ந்திருக்கு. இங்க இருக்கிற நூற்பாலை நெசவு, பவுண்டரி தொழில் நெசவு, சிறு குறு தொழில் நெசவு, இத்தனையும் நசிவுகளையும் தாங்கிட்டு இந்த அண்ணாமலைக்காக தீவிரமா ஆதரிப்பது,
அண்ணாமலைக்கு பிரச்சாரம் செய்து வாக்கு கேட்டு வருகிற நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பேசாமல் இருப்பது, இப்படியான இந்த விசுவாசத்தின் மூலமா இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன வசதியை காப்பாத்திக்க நினைக்கிறாங்களே ஒழிய, இந்த தொழிலை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்க்கை, அவருடைய ஊதியம், உழைப்பு, இது எல்லாமே கேள்விக்குறியாகுது இல்ல. நீங்க இதுல நாடாளுமன்ற வளாகத்துல மக்களவை உறுப்பினர்களை பார்த்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நீங்க இப்ப சொன்னீங்க, பிச்சை எந்திரது. இவங்க எல்லாம் மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுப்பாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. நிர்மலா சீதாராமன் போன்ற நபர்கள் அந்த பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க நேரடியா மாநிலங்களவை போய் எந்த ஒரு மாநிலத்தில இருந்து சொந்த மாநிலம் யாரையும் கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவசியமே கிடையாது. அவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து கும்பிடுவாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுற எம்எல்ஏக்களும் அவங்கள பார்த்து கும்பிடுவாங்க. அந்த மழை நிவாரணத்துக்கு சேதத்தை பார்க்க வந்த போது முழங்கால் அளவுலேயே போட்டு விட்டார் அண்ணாமலை. இது 3 நாள் அளவுக்கு தண்ணி வந்த போது பார்க்க வந்த அந்த அம்மா கிட்ட இந்த சிஎஸ்ஆர்ல இருந்து நான் அந்த நிதி ஒருத்தர் தரேன்னு சொல்லும்போது, நீயாப்பா இங்கே கொடுக்குற, உண்டியில கொண்டே போட்டுறாத, எங்க போடணுமோ அங்க போடு அப்படின்னு சொல்றாரு. அவனு அர்த்தம் தட்டுல போடு அப்படிங்கிறது அர்த்தம். பிச்சை எடுக்காதேன்னு சொல்றவங்க தட்டுல வாங்கிக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் எனக்கும் தோணுது. உண்டியல் யாரு கட்டுப்பாட்டுல இருக்குங்கிற பிரச்சனை, அது அறநிலைத்துறை கட்டுப்பாடு. ஆமா, அதான் நீங்க சிதம்பரம் கோயில்ல அரசு கட்டுப்பாட்டுல இருக்கும் போது உண்டியல் வசூல் கோடிக்கணக்கில் இருக்கும். தீட்சிதர் கட்டுப்பாட்டுல இருக்கும் போது உண்டியல் வசூல் வெறும் வருஷத்துக்கு 2 லட்சம் வருதுங்கிறத நம்ம வந்து, அதனால யாரு கட்டுப்பாட்டுல அது இருக்கணுங்கிறதுலதான் பிரச்சனை. அதனால கட்டுப்பாடு மாறுனா ஒருவேளை அங்க என்ன சொல்லலாம்னா உண்டியல்ல போடு அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். அதனால இதெல்லாம் வந்து நிதி சார்ந்து அவங்களுடைய நிதி திரட்டல் சார்ந்த பிரச்சனைகளான. சரி, இதுல கோயம்புத்தூர்ல நம்ம பாக்குற விஷயம் அதையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு சுயமரியாதை சார்ந்த ஒரு விஷயமா இது வந்து. அன்னபூர்ணா முதலாளி, அவர் பெரிய முதலாளி, அவர் தான் நிறைய சம்பாதிக்கிறார்ல, ஏர்போர்ட்ல அவருடைய காப்பி 300 ரூபாய்க்கு விற்கிறார்ல, அவரை பற்றி விமர்சனம்லாம் கூட இருக்கலாம். ஆனா ஒரு தொழில் செய்பவர், அவரு அந்த தொழில் செய்வர் கோயம்புத்தூர்ல ஒரு அடையாளமாக, கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணாங்கிற ஒரு அடையாளமாக மாறி போனா ஒருத்தர், அவருக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னார். ஒரு சாதாரண மக்கள்ல யாராவது போய் தன்னோட பிரச்சனையை சொல்லிவிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியே இது. அதுதான் இந்த இடத்துல அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை கேட்டா, உங்க ஊர்ல வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இதை நம்ம தீர்த்தரலாங்கன்னா, நான் வந்ததுமே 500 நாள்ல 100 திட்டத்துல இது எல்லாத்தையுமே முடிச்சு தீர்த்தரங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் அந்த தொழில் சார்ந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி தான் வாக்கு கேட்டாரு. அப்படி அட்ரஸ் பண்ண பிரச்சனையை தான் இன்னைக்கு இந்த தொழிலதிபர் இந்த நிர்மலா சீதாராமன் முன்னாடி வச்சிருக்காங்க. என்னைக்குமே சாவர்கர் பரம்பரை வந்து நாங்க தாங்கிறதுல என்னைக்குமே வரலாறு நெடுக அவங்க நிரூபிச்சுட்டே வந்ததுடைய தொடர்ச்சியா இந்த விஷயத்துக்கு எதுக்குமே மன்னிப்பு கேட்காத அண்ணாமலை, அவர் நேரடியா பல பத்திரிகையாளர்கள் சண்டை போட்ட போது வேறு சில பேர்கள் மோதிய போதில் மன்னிப்பா எனக்கா அப்படின்னு பேசினவர் இங்கிலாந்தில் இருந்துட்டு அவசரமா ஒரு மன்னிப்பு கேட்கிறார். அப்படிங்கிறது கோவை மக்களுடைய கோபத்தை அவங்க உணர்ந்துட்டாங்களா, அல்லது இங்க இருக்கிற இந்த சமூக கட்டமைப்புக்காக பதுங்குறாரா அப்படிங்கிறதா எனக்கு இல்ல. அதுல நான் எப்படி பாக்குறேன்னா, பாஜகவை தாண்டி அண்ணாமலைக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. வயசு கம்மி, இப்பவே மாநில தலைவர் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது தான் வந்து அவர் வந்து அதிமுகவோட நாங்க ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னதுங்கிறது. அதுக்கு தமிழிசை எதிர்குரல் கொடுக்குறாங்க. இப்ப நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் செஞ்ச அந்த ஒரு வேலைக்கு இவர் அங்க வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்னா, இவர் பாஜகவை தாண்டி ஒரு அஜெண்டாவை வச்சுட்டு அவர் வேலை செய்யறாரு. அவர் அதுவும் கோயம்புத்தூர் தான் தனக்கு தளம்னு அவரு பார்த்துட்டு இருக்காரு. அநேகமாக அவருடைய வருங்கால அரசியல் நடவடிக்கையில ஒரு மாற்றம் தேவைப்பட்டால் இதையெல்லாம் பயன்படுத்தி, ஒருவேளை அந்த மாற்றம் நடந்தால் ஒரு பாஜக மாதிரி ஒரு பெருமளாளிய கட்சியாக அவருடைய அமைப்பு இருக்க முடியாது. அப்ப அவருக்கு அன்னபூர்ணா உரிமையாளர் போன்றவர்கள் அவருக்கு தேவை. சொந்த சொத்துல சேதாரம் எல்லாம் பாத்துக்கிறாரு. அது ஒண்ணு. நான் சொல்றது வந்து, நீங்க அதானிட்ட ஒரு 100 கோடி வாங்கிடலாம் அப்படிங்கிற யாருக்கு பண்ணா பாஜக தான் இருக்கும். பாஜக விட்டு நீங்க வெளியே நின்னீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாங்க முடியாது. அப்ப நீங்க யார்கிட்ட போய் வாங்க முடியும்னா, இங்க இருக்கக்கூடிய சின்ன முதலாளிகள்கிட்ட நீங்க வாங்க முடியும்னா அதற்கே இவர் தேவைப்படுவார். அப்போ ஒரு வேளை வருங்காலத்தை மனதில் வைத்து அவர் இந்த மாதிரிலாம் பேசுறாரா இருக்கலாம். சரி, இப்போ நம்ம மறுபடியும் இங்கே இந்த ஜிஎஸ்டி விஷயத்துக்கு அதான் இது விவாதமா இருக்கு.
நடைமுறையில மக்கள் இந்த மாதிரியான நுகர்வோட இவ்வளவு பொருள் இது அதிகமா திங்கிறாங்க, இவ்வளவு வருது, இதுக்கு வரி போட்டா இது சிக்கல் வரும், இப்படிங்கிற எந்த நடைமுறை அறிவும் இல்லாதவங்க தான் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அமர்ந்திருக்காங்களா? இல்ல இதுல ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க. இல்ல இப்படியான சிக்கல்கள் இந்த நடைமுறையில் மக்கள் இதைக்கு இது இப்படி போட்டா இவ்வளவு சிக்கல் வருங்கிற அறிவே இல்லாதவங்க தான் அதிகாரியா அதை பற்றி பேசக்கூடியவர்களாக அதிகாரிகளே அவங்க வச்சுக்கிறது அவங்க, அது வேற. இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஒரு காலத்துல அதிகமான வரியை கட்டியவர்கள் யாருன்னா கார்பரேட்ஸ் முதலாளிகள், அவங்க தான் அதிகமான வரியை கட்டினவங்க. மக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய நேரடி வரிகள் எல்லாம் சேர்த்தா கூட இதெல்லாம் கம்மியா இருக்கும் முன்னாடி. இப்ப 2023 நிலைமை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, மக்கள் செலுத்தக்கூடிய வரி அதிகமாகவும் கார்பரேட் செலுத்தக்கூடிய வரி குறைவாகவும் மாறி இருக்குது. இந்திய வரலாற்றிலேயே இதான் முதன்முறையாக நடந்துக்கிற விஷயம். இதனாலதான் பாஜகவை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லும் போது ஒரு பெரும் முதலாளியுடைய கட்சியாகவும் அதிதீவிர வலதுசாரி கட்சியாகவும் அது மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, வெறும் பேச்சுக்கள் மூலமா கார்பரேட் கட்ட வேண்டிய வரி எல்லாம் தான் தேர்தல் பத்திரமா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இல்ல அது வேறு, அது கம்பெனி காசு தான் அவங்களுக்கு. நீங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப அம்பானி ஒரு பிளைட்ல போறாரு அப்படின்னு சொன்னா அவர் சொந்த காசுல போறது இல்ல, கம்பெனி காசுல போறாரு. அப்ப அந்த விமான கட்டணத்துக்கான ஜிஎஸ்டி சேர்த்து கம்பெனி தான் கட்டும். இதோ தனிநபர் ஒரு விமானத்துல போறாரு அப்படின்னு சொன்னா அந்த கட்டணத்தையும் ஜிஎஸ்டி தனிநபர் தான் கட்டுவாரு. அந்த விமானத்துல தான் மோடியே பயணம் பண்ணி ஓட்டு, அது அவருடைய சொந்த விமானம், அதானியுடைய சொந்த விமானத்துல தேர்தல் பிரச்சாரமே போய் பண்ணாரு. அது விமானம் கொடுக்கறவங்களுக்கு தானே விசுவாசமா இருக்கு, அது ஜிலேபி கொடுக்கறவங்களுக்கு எப்படி கவனிக்க? அதுதான் அவர்களை மட்டும் இல்ல, அதாவது விசுவாசமா இருக்கிறது ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்ன, அவர்களை மட்டும் கவனித்தால் போதும். எப்படின்னா டாப் 100 முதல் 100 பெருமொழியாளை, ஏன்னா அந்த 100 பெருமொழியாளை கையில தான் அன்னைக்கு வீடியோ மீடியாவும் சரி, நீங்க உங்களுக்கு பேப்பர் பிரிண்ட் மீடியாவும் சரி, இது எல்லாமே யார் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா அது அவங்க கையில தான் இருக்கு. அதனால அவங்கள மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறது தான் நமக்கு. இது இப்போ தேசிய அரசியல் வரைக்கும் இந்த விஷயம் இஷ்யூ ஆயிருக்கு. மகாராஷ்டிரால தேர்தலில் கூட இந்த விஷயம் எதிரொலிச்சதா கூட செய்திகள் நேற்றுக்கு வந்தது. அப்படியே தான் அந்த தேர்தல் இது வணிகர்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கு, கேட்கிற வணிகரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற செய்தி அந்த தேர்தல் ஏதாவது எதிரொலிக்குதான் அங்க போயிருக்கு. அவசரமாக மகாராஷ்டிரா தேர்தல் பற்றிய கருத்து கணிப்புகளை நேற்று வெளியிட்டு இருக்காங்க அவசரமா. ஏன்னா இது எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எப்படி மக்களவை தேர்தலுக்கு கருத்து கணிப்புகள் வெளியிட்டாங்களோ அதே நேரம் தான் கணிப்பு வந்திருக்கு. அங்க பாஜக கூட்டணி பெருளவு ஜெயிச்சுன்னு தொகுதி உடன்பாடே ஏற்படல. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, சேதம் அந்த பாஜக கூட்டாளிகள் 2 பேருக்கு இருக்குமா, ஆனா பாஜகவுக்கு சேதமே இருக்காது அப்படின்னு அவங்க இன்னும் கூட்டணியே முடிவாகல, சீட் ஷேரிங்கே முடிக்கல, அதுக்குள்ள கருத்து கணிப்பு. அதுல ஒரு கூட்டாளி இருக்கக்கூடாதுன்னு பிஜேபி காரங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த நிலைமை இன்னும் வரல, தொகுதிகள் உடன்பாடு எல்லாம் அதுக்குள்ள இன்னைக்கு கருத்து கணிப்பு வந்துச்சு. காங்கிரஸ், சிவசேனா, சரத்பவார் கட்சி எல்லாம் குறைவான இடங்கள்ல பெரும்னு இன்னைக்கு அந்த தேர்தல் கணிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவசரம் தான், நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் அவங்க மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. அதனால இந்த செய்திகள் எல்லாம் வருது. ஒரு 3 செய்தி இந்த உணவு சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கங்காட்டி சமூக வலைதளங்கள்ல வந்த ஒரு 3 செய்தி என்னன்னா, முதல்ல ஆர்ஆர் பிரியாணி முதலாளி அவர் வீட்டுல ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு வெங்கடாஜலபதி சிலை வச்சிருக்காரு. அந்த ஆங்கர் கேட்கறாங்க, திருப்பதி எனக்கு திருப்பதியும் பிடிக்கும் பெரியாரையும் பிடிக்கும், பெரியாரெல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தொழில் இந்த வாழ்க்கையில எல்லாம் வர முடியாது மனு சொன்னார். அதுக்கும் சங்கிகள் அந்த சமூக வலைத்தளத்தில் ஒரு பெரிய விவாதம் போச்சு. அப்புறம் அடையார் ஆனந்த பவன் ஓனர் அவர் இடைநிலை சாதிகள் உணவுத்துறையில வர்றதுக்கு பெரியார் ஒரு முக்கிய காரணமா இருந்தாருன்னு சொன்ன போது அந்த கடையை ட்ரோல் பண்ணி மறுபடியும் ஓட்டினாங்க. அப்புறம் மக்கள் அந்த கடைக்கு போய் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியே அது போயிருக்கு. அதுபோல் இன்னைக்கு அன்னபூர்ணாவுக்கும் இன்னைக்கு ஒரு 3 நாளா அவங்க கோடிகள் கொடுத்து விளம்பரம் வந்திருந்தா கூட அன்னபூர்ணாங்கிற பேர் அவ்வளவு போய் சேர்ந்திருக்காரு. அவ்வளோ தடவை அன்னபூர்ணாங்கிற பேர் உச்சரிக்கப்பட்டு இன்னைக்கு அது சமூக வலைதளங்களை மிக பிரம்மாண்டமா போயிருக்குது. ஆனா எல்லாத்துலயும் அதுதான், சாப்பிடுகிற உணவில் உப்பின் மேல் வரி போட்டதுக்கு எடுத்து கேட்ட இந்த நாட்டுல அரிசிக்கு மேல, இட்லிக்கு மேல, இனிப்பு மேல, இப்படியான இந்த வரிகள் மேல, அரிசி 25 கிலோ கொண்டு 26 கிலோ இல்லைன்னா பேக்கிங் பண்ண ஒரு வரி, அப்படி குளறுபடிகளின் குப்பை தொட்டியா இருக்கிற இந்த ஜிஎஸ்டி மேல் மக்களுக்கு இருக்கிற வருத்தமும் கோபமும் தான் இந்த செய்தியுடைய உள்ளடக்கமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த அந்த மக்களுடைய கோபம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வேணும் இல்லாம இருந்துக்கலாம். அது பெருமளவுல இருந்தனாலதான்
உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜக அடி வாங்கினது தோல்வியுற்றதை நம்ம வந்து பாக்குறோம். பெரிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் பாஜகவுக்கு அடி விழுந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் நம்ம பாக்குறது நமக்கு. அப்ப இந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து பெருமளவு இதுக்கு ஒரு விளம்பரம் அப்படின்னு இருக்கும். ஆனா அன்னபூர்ணா ஏற்கனவே பிரபலமான ஒரு உணவகம் தான், அது ஒரு சந்தேகம் இல்லை. இன்னும் தெரியாத மக்கள் மத்தியில இதை கொண்டு போயிட்டாங்கன்னு வேணா நம்ம சொல்லலாம். நம்ம அப்படிதான் நான் வந்து பாக்குறேன். இதுல அன்னபூர்ணால இப்போ வந்து ஒரு ரோஸ்ட் ஒரு காப்பி சாப்பிட்டா 115 125 ரூபா பக்கம் ஆகிருது. அந்த பில்லை வாங்கி பார்த்தாலே உணவு சுவையா இருந்தாலும் லேசா வயிறு கலங்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பில்லுடைய விலை, அதுல ஒரு டாக்ஸ் வரி எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு கப்பு மாவுக்கு 110 ரூபா வாங்கிட்டாங்களேன்னு மக்கள் கிட்ட அந்த கடைக்கு போறதுக்கே ஒரு சின்ன இது போனா 100-200 ரூபா கலண்டுரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாத்துக்கும் இருந்தது. இப்படி ஒரு உணவகம், அப்புறம் இனிப்பகம் ஒன்று தனியா, மசாலா தூள் தனியா, அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்ந்து எந்திரங்கள் தயாரிக்கிற ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட் நிறுவனம்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இருந்த அந்த நிறுவனம் ஒரு எலைட் பீப்புளுக்கான கடையா அல்லது ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் போற கடையா, சாதாரண ரோட்டு கடையை பார்க்கும்போது இது மேல ஒரு ஏக்கம் வர்ற கடையா தான் மக்கள் கருதிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி சாதாரண கடைகளை சாப்பிட்ற மக்கள் கூட இன்னைக்கு அன்னபூர்ணா நிறுவனம் நம்ம குரலை கேட்டிருக்கு. நாளைக்கு வரி குறைச்சதுன்னா 2 தோசை நம்ம போய் சாப்பிடலாமல்லன்னு எண்ணம் வருதில்ல மக்களுக்கு. அப்படி இந்த விஷயத்த அன்னபூர்ணா முதலாளி எழுப்புனது மேல அந்த நிறுவனத்தின் மேல மக்களுக்கு ஒரு சின்ன அனுதாபம் வருவது போல தோன்றுகிறது. அதற்கு நிர்மலா சீதாராமன் எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இன்னைக்கு காலையில போயிருந்த ரேட் எல்லாம் குறையல. இந்த மாதிரியான விளம்பரம் கிடைச்சிருக்க ரேட்டை குறைச்சிருவாரு, மக்கள் எல்லாம் நமக்காக குரல் கொடுத்துட்டாங்க அப்படியெல்லாம் நினைச்சு ரேட்டை குறைக்கிறவர் அவர் கிடையாது. ரேட்டை குறைக்கிறாரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாவே அவர் மன்னிப்பு கேட்டுக்க மாட்டார். நீங்க அதாவது ஒருவேளை இந்த விளம்பரம் கிடைச்சதுனால அவருக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை அவர் இன்னும் அதிகமா வேணா வைக்கலாம். ஏற்கனவே அங்க அதிகம் தான். நீங்க டீ விலை 35 ரூபா அங்க, ஏன்னா நீ வெளியில டீ விலை 12 ரூபா இன்னைக்கு சாதாரண 3 மடங்கு. ஆமா, ஒரு 300 விழுக்காடு அதிகமான விலையை வச்சு விற்கிற இடங்களை நம்ம வந்து பார்த்திருக்கோம். நம்ம அதுதான் அங்க உள்ளது. அதாவது இன்னைக்கு அவர் ஏழை பங்காளன் இல்ல, அதெல்லாம் இங்க விவாதமே கிடையாது. மக்களுக்கான குரல் அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவருடைய இடம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் மேல உள்ளவங்க, அப்பர் மிடில் கிளாஸ் இன்னும் அதிகமா மேல உள்ளவங்க. நீங்க அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு உதாரணத்துக்கு நம்ம கேஜி பின்னாடி அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கார்ல போறவங்க எப்பயுமே பார்க்கிங்ல இடம் கிடைக்காது. அவ்வளவு கார் எப்பயுமே அங்க நின்றுட்டே இருக்கும். சோ அவர்களுக்கான ஹோட்டல். இப்ப நமக்கு பிரச்சனை அது அல்ல. கோவை சார்ந்த தொழில் நடத்துவ ஒருத்தரை ஒரு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வளவு இப்படி ஒரு நக்கலோட அங்க பார்த்தது, ஒரு கையாண்ட விதம், இது இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனா இது மக்களுடைய கோரிக்கை. நிச்சயமா இது மக்கள் சார்ந்த கோரிக்கை. ஜிஎஸ்டிங்கிறது அன்னபூர்ணா ஹோட்டல்ல மட்டும் இல்ல இல்லையா, எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது பிரச்சனைக்கு ஜிஎஸ்டி சார்ந்தது, அன்னபூர்ணா சார்ந்த விஷயம் அது கிடையாது. நாம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம். அவரு குறைக்க சொல்லி எல்லாம் கேட்கல. அவர் நிச்சயமா அவர் கேட்கவே மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் தானே பணம் கட்ட போறது. இப்ப நான் வந்து போறேன் அப்படின்னு சொன்னா பில்ல வாங்கி நான் பாட்டு வந்துட போறேன், நான் வாங்கி பணத்தை கொடுத்து வந்துட போறேன். எவ்வளவு ஏத்தினாலும் மக்கள்கிட்ட புடிங்கி தரேங்கிறது அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. உண்மைதானே உங்களுக்கு. இன்னைக்கு வந்து 5% நீங்க வந்து 25% ஆக்கியாச்சு. அவர் என்ன பண்ண போறாரு? அந்த 20% அவர் கையில கொடுக்க போறது இல்ல, வர்றவங்கிட்ட வாங்கி கொடுக்க போ. என்ன கேசரி கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும் நமக்கு சாப்பிடுறவங்களுக்கு, அவ்வளவுதான். இப்படிதான் அவருடைய நிலைப்பாடு இருக்கு. இருந்தாலும் இந்த கோரிக்கையை வந்து மக்கள் சார்ந்ததா இருக்குங்காட்டி நாம் இது குறித்து விவாதிக்க வேண்டியதா இருந்தது. நன்றி. நிறைய கருத்துக்கள் பரிமாறிட்டோம். இன்னொரு முறை நம்ம சந்திப்போம். நன்றி.